வெல்கம் டு ஷீ பில்ஸ். இன்னைக்கு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்டான ராகி புட்டை எப்படி சலிக்காமல் கையில் தேய்க்காமல் ஈஸியாக கட்டி இல்லாமல் குயிக்காக செய்யலாங்கிறத பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இனிப்பு புட்டு கூட கார புட்டும் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரெண்டையுமே எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். கார புட்டு வெயிட் லாஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். புட்டு மாவை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதுங்க. மாவை ரெடி பண்ணுறதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கணும். கடையில் வாங்கின ராகி மாவில் 3 கப் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணியில் சால்ட்டை கரைச்சும் ஊற்றிக்கலாம். தண்ணி 1/2 கப் எடுத்து அப்படியே மாவில் ஊற்றி கரண்டியில் கிளறிக்கலாம். ஓரளவுக்கு பிசைஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து கையில் கிளறிக்கணும். கையில் பிடிச்சி உதுத்து விட்டோம்னா அது கரெக்டான பதம். ரொம்ப ட்ரையாக இருந்தால் சாஃப்டாக இருக்காது. இப்போ கட்டிகள்லாம் நிறையா இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி என்னென்னா, மிக்ஸி ஜாரில் புட்டு மாவை எடுத்துக்கிட்டு பல்ஸ் மோடில் போட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 3 தடவை பண்ணணும். அப்படி செகண்ட்ஸில் மாவை கட்டி இல்லாமல் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இட்லி தட்டில் துணி போட்டு மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு கட்டி இருக்கிற மாதிரி இருந்தாலும் கரண்டிலேயோ கையிலையோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா சரியாயிருங்க. நிறைய குவான்டிட்டி புட்டு மாவை ஒரே டைம்லேயே வேக வைக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. மாவுல கரண்டி வச்சு சென்டர்ல ஒரு டெப்த் கொடுங்க. அப்பதான் அதுலேருந்து ஸ்டீம் நிறைய வெளியில வந்து எல்லா பக்கமுமே மாவு ஒரே மாதிரி வேகும். இதுதான் அந்த டிப்பு. ஊர்ன பாசிப்பருப்பை தனியாக வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. பாசிப்பருப்பில் ஜஸ்ட் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்துக்குள்ளேயே வச்சு மூடி வச்சிடணும். இல்லைன்னா தண்ணி பருப்புக்குள்ளே வந்துடும். இப்போ ரெடி பண்ணி வச்ச இட்லி தட்டை பாத்திரத்துக்குள்ளே வச்சு 15 நிமிஷம் வேக விடுங்க. புட்டு மாவு வேகிறதுக்குள்ளே பாசிப்பருப்பு வெந்துருங்க. இதனால் டைம் சேவ் ஆகுங்க. ஆனால் பாசிப்பருப்புக்கு தண்ணி அதிகமாக வச்சிட்டோம்னா பருப்பு குழஞ்சிரும். புட்டுக்கு பாசிப்பருப்பு உதிர உதிராக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. இப்போ புட்டு நல்லா வெந்திருக்கு பாருங்க. கலரும் நல்லா அழகாக இருக்குது. பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இனிப்பு புட்டுக்கு பாதி புட்டு எடுத்து பாசிப்பருப்பு, தேங்காய் துருவல், நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நெய்யை உருக்கி 2 ஸ்பூன் புட்டில் ஊற்றுனோம்னா ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி இனிப்பு ராகி புட்டு ரெடிங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க. டேஸ்டியான காரப்புட்டு எப்படி சாஃப்டாக செய்யறதுங்கிறத பார்க்கலாம். காரப்புட்டுக்கு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு போட்டு தாளிச்சுக்குங்க. 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி முதல்ல ஆயிலில் போட்டுக்குங்க. அப்போ தான் காரம் ஆயிலில் இறங்கி புட்டுக்கு நல்லா காரம் கொடுக்கும். அடுத்து வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும். முளைக்கட்டின பாசிப்பயிரை போட்டு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து 2-3 நிமிஷம் வேக விடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்ச புட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சால்ட் கம்மியாக தான் தேவைப்படும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். ராகி புட்டு சாஃப்டாக இருக்கிறதுக்கு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிங்க. 2 தடவை தெளித்து மூடி வச்சு 2 நிமிஷம் விடுங்க. இப்போ ராகி புட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கடைசியாக 1/2 கப் தேங்காய் போட்டு 2 ஸ்பூன் உருக்குன நெய் கிளறுங்க. இப்போ நெய் வாசனையோட கமகமன்னு காரப்புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. முளைக்கட்டின பயிருக்கு பதிலாக நிலக்கடலை, சுண்டல், ஸ்வீட் கார்ன் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க.